போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் டிப் நம்பர் 5. நம்ம இன்னைக்கு ஹார்ட் ஃபெர்மெண்டேஷன், அதாவது ஹார்ட் பேக் சுடுதண்ணி ஊற்றோட எப்படி கொடுக்கறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எங்கே கொடுக்கணும், எங்கே கொடுக்கக்கூடாது. இப்போ சுடுதண்ணி ஊற்றணும் வந்து தசைங்களில் நல்லா கொடுக்கலாம், தசைங்களில், ஜாயின்ஸில், அண்ட் தென் வந்து வலி இருக்கிற இடத்துக்கு மேலே கீழே இடமு சுற்றியும் வந்து நல்லா சுடுதண்ணி ஊற்றணும் கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னா மெயினாக வீக்கம் இருக்கிற இடத்துல சுடுதண்ணி ஊற்றணும் கொடுக்கக்கூடாது. எங்கே வீக்கம் இருந்தாலும், எங்கே ரொம்ப அடிப்பட்டு ரணமாக இருந்தாலும் அந்த இடத்துல சுடுதண்ணி ஊற்றணும் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே அதை சுற்றி கொடுக்கலாமே தவிர அந்த இடத்துல மெயினாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து சுடுதண்ணி கொடுக்கும்போது ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அந்த புண்ணு வந்து இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது இன்ஃப்ளமேஷன் வந்து அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஹீட் வந்து மசில் ரிலாக்ஸேஷனுக்காக மசிலை சுற்றி இருக்கிற இடத்துல கொடுக்கலாம். ஹீட் கொடுக்கும்போது என்ன சுற்றி இருக்கிற தசைங்க நல்லா ரிலாக்ஸ் ஆகும், பிளட் வெசல்ஸ்லாம் வேசல் டைலேட் ஆகும். அப்போ அந்த ரத்தம் ஓட்டம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஹாட் பேக் ஒரு நாளைக்கு 2-3 தடவை கொடுக்கலாம். சின்ன சின்ன வலிங்களுக்கு இனிஷியலாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வலி ரொம்ப அதிகமாக இருந்தால் பக்கத்தில் உள்ள மருத்துவரை நீங்கள் அணுகலாம்.